நினைவுகூறுதலின் தியானங்கள் எனும் புஸ்தகத்திலிருந்து நமது கர்த்தர் காட்டிக் கொடுக்கப்பட்டார் மற்றும் மறுதலிக்கப்பட்டார் எனும் பாடத்தினை காணலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 4167, மே 1908, பக்கம் 810. தலைப்பு: நமது கர்த்தர் காட்டிக் கொடுக்கப்பட்டார் மற்றும் மறுதலிக்கப்பட்டார். ஆதார வசன பகுதி: யோவான் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்றைய பாடமானது சரித்திரத்திலேயே துயரம் மிகுந்த அதிகாரங்களென காணப்படுபவைகளில் ஒன்றை பற்றினதாகும். இப்பாடமானது மனிதனுடைய நன்றியற்ற தன்மை, சுயநலம், பலவீனம், பயம் ஆகியவற்றின் ஆழத்தை குறிப்பிடத்தக்க அளவில் நமக்கு வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கும். எனினும் இப்பாடத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய சரியான இருதயத்தின் நிலைமையில் காணப்படுபவர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாய் இருக்கும். காரணம், இப்பாடமானது ஏறக்குறைய அனைவருக்கும் பொதுவாய் இருக்கும் பலவீனங்களுக்கு எதிராகவும் அனைவரும் ஆளாகக்கூடிய ஆபத்துகளுக்கு எதிராகவும் எச்சரிக்கின்றதாகவும் இருக்கின்றது. நமது கர்த்தர் தம்முடைய 12 அப்போஸ்தலர்களுக்கு கூறினதும் தம்முடைய பின்னடியார்கள் அனைவருக்கும் கூட பொருந்துகின்றதாய் கூறினதுமான வார்த்தைகளாகிய, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதையே இப்பாடமானது முக்கியத்துவப்படுத்துகின்றது. இன்னுமாக அப்போஸ்தலர் பேதுருவின் அனுபவம் மற்றும் அவரை கையாண்ட விதத்தில் வெளிப்பட்ட கர்த்தருடைய பெருந்தன்மை தொடர்புடைய விஷயத்திலும் கூட இப்பாடமானது விவேகமற்று சரியான பாதையை விட்டு அலைந்து திரியும் பேதுருவை போன்றவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. இப்பாடத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில், பஸ்கா போஜனத்தை புசிக்கும்படிக்கு கர்த்தரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேரும் ஒன்று கூடியிருந்த சாயங்கால வேலைக்கு முன்பான வேலைகளுக்கு நாம் செல்ல வேண்டும். 3 வருடங்களாக நமது கர்த்தர் இந்த 12 மனுஷர்களை பயிற்றுவித்து, இவர்கள் உலகில் தம்முடைய பிரதிநிதிகளாகவும் சபைக்கான தம்முடைய வாயாகவும் இருக்கத்தக்கதாக இவர்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டும் இருந்தார். இவர்கள் அவருடைய வல்லமையை கண்டிருக்கின்றனர், அவருடைய போதனைகளை அறிந்திருக்கின்றனர் மற்றும் இவர்களும் கூட தங்கள் மூலமாய் செயல்படும் அவருடைய வல்லமையை சொஸ்தப்படுத்துவதற்கும் பிசாசுகளை துரத்துவதற்கும் செயல்படுத்தி இருக்கின்றனர். தாழ்மை அவசியம் என்பதை இவர்களுக்கு போதித்திட விழிப்புள்ளவராக இருந்தார். தம்மோடு கூட பங்கடையும்படிக்கு இவர்கள் அழைக்கப்பட்டுள்ள ராஜ்யத்திற்கு இவர்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும் பொருட்டு இவர்கள் சிறு பிள்ளைகள் என எளிமையானவர்களாயும் நேர்மையுள்ளவர்களாயும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயும் மாற வேண்டியதின் அவசியத்தை போதித்திட கர்த்தர் விழிப்புள்ளவராக இருந்தார். இவர்கள் மத்தியில் போட்டி மனப்பான்மை மற்றும் அதிகாரத்தின் ஆவி இருப்பதை உணர்ந்துள்ள கர்த்தர் தாழ்மை மற்றும் சாந்தத்தின் அவசியம் குறித்து இவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்குரிய கடமையில் அநேக சந்தர்ப்பங்களில் காணப்பட்டார். மாம்சத்தில் இவர்களோடு அவர் செலவழிக்க இருந்த அந்த கடைசியான சாயங்கால வேளையில் அனைவரும் பஸ்கா போஜனத்திற்கென கூடியிருக்க, இவர்கள் அக்காலகட்டத்தில் காணப்பட்ட விருந்தோம்பல் வழக்கத்தை ஒருவருக்கொருவர் செய்யாமல் விட்டுவிட்டதோடு, தங்கள் கர்த்தருக்கு, தங்கள் தலைவருக்கு, தங்கள் போதகருக்கு மேசியாவென்றும் தேவனுடைய விசேஷித்த குமாரன் என்றும் அவரை விசுவாசிப்பதாக தாங்கள் அறிக்கை பண்ணினவருக்கும் கூட அதை செய்யாமல் இவர்கள் விட்டுவிட்டதை கர்த்தர் வருத்தத்துடன் கவனித்தார். இவர்கள் ஒருவருக்கொருவரின் பாதங்களையும் மற்றும் அவருடைய பாதங்களையும் கழுவும் வழக்கத்தை செய்யாமல் விட்டுவிட்டனர். இந்த வழக்கமானது காலணிகளுக்கு பதிலாக பாதரட்சைகளை அணிந்து புழுதி நிறைந்த தேசத்தில் நடந்து வரும் பாதங்களுக்கு ஆறுதலாய் செய்யும் வழக்கமாய் இருந்தது. உங்கள் கர்த்தராகிய நான் எல்லோருக்கும் ஊழியக்காரன் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இயேசு தம்முடைய துக்கம் மற்றும் துயரத்தின் பாரத்தை மறந்தவராக, தம்முடைய பின்னடியார்களின் நலன்களில் அக்கறை கொண்டவராக, அனைவருக்கும் தாழ்மையின் ஒரு மாபெரும் பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கென வாய்ப்பை பயன்படுத்தினார். அவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் சீலையையும் எடுத்து பாதங்களை கழுவினார். சீஷர்களோ வெட்கப்பட்டு குழம்பி போய் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்றோ
அல்லது என்ன செய்ய வேண்டும் என்றோ தெரியாமல் காணப்பட்டனர். பேதுரு மாத்திரம் போதகர் தன்னுடைய பணிவிடைக்காரன் போன்று நடந்து கொள்ளுவதற்கு தன்னால் அனுமதிக்க முடியாது என்று மறுப்பை தெரிவித்தார். ஆனால் இவ்விஷயத்திற்கு ஓர் அடையாள அர்த்தம் இருக்கிறது என இயேசு விவரித்த பொழுது பேதுரு கழுவப்படுவதற்கு ஆவலாய் காணப்பட்டார். பாடத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் தவறிவிடக் கூடாது என்பதற்காக அனைத்தையும் செய்து முடித்த பிற்பாடு நமது கர்த்தர் பின்வருமாறு விளக்கினார். உங்கள் கர்த்தரும் போதகருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவி மிகவும் கனம் குறைந்த வேலையையும் உங்களுக்கு புரிவதில் வாஞ்சையும் தாழ்மையும் வெளிப்படுத்தி இருக்க, நீங்களும் இதே உதாரணத்தை ஒருவரில் பின்பற்றுவதற்கும் ஒருவருக்கொருவர் மிகவும் கனம் குறைந்த வேலையை செய்வதற்கும், அதுவும் ஒருவேளை வாய்ப்பு அனுமதிக்கும் பட்சத்தில் ஒருவருடைய பாதங்களை கழுவும் அளவுக்கு உங்கள் வேலையை செய்வதற்கு வாஞ்சையுடன் காணப்பட வேண்டும். இவைகளை இயேசு அப்போஸ்தலர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கும் கொஞ்ச நேரத்திற்குள்ளாகவே தாம் அதிகாரிகளிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும், சீஷர்கள் அனைவரும் தம்மை தனியே விட்டு போய்விடுவார்கள் என்றும் அவர்களிடம் தெளிவாக இயேசு கூறினார். இவை அப்போஸ்தலர்களுக்கு கடுமையான வார்த்தைகள் என தோன்றியது. இயேசுவுக்கு தங்களிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதை தெரிவிப்பது போன்று அவர்களுக்கு தோன்றியது. உணர்ச்சி வசப்பட்டு பேதுரு பேசினார். இன்னுமாக அனைவரும் கர்த்தரை மறுதலித்து அவரை கைவிட்டு போனாலும் தான் இப்படியாக ஒருபோதும் செய்வதில்லை என பேதுரு அறிக்கையிட்டார். அப்பொழுதுதான் சேவல் 2 முறை கூவுகிறதற்கு முன்னதாக தம்மை பேதுரு தம்முடைய போதகர் அல்ல என்று மறுதலிப்பார் என நமது கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேதுருவிடம் கூறி, சாத்தான் பேதுருவை ஜெயிக்க விரும்புகிறான் என்றும் பேதுருவினுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு தாம் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்றும் பேதுருவுக்கு கர்த்தர் உறுதிப்படுத்தினார். உண்மையில் இந்த வார்த்தைகள் அனைத்தும் அப்போஸ்தலனுக்கு பேதுருவுக்கு அவருடைய சோதனையான வேளையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. உண்மையில் இந்த வார்த்தைகள் அனைத்தும் என்ன சம்பவிக்க போகின்றது என எதிர்பார்க்கத்தக்கதாகவும் அவைகளுக்கு எதிராக அனைத்து அப்போஸ்தலர்களும் எச்சரிக்கையாய் காணப்படவும் தக்கதாகவும் உதவும் வண்ணமாக காணப்பட்டது. ஆண்டவரே நானோ எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். தம்முடைய எச்சரிப்பை இன்னும் தொடர்ந்தவராக நமது கர்த்தர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கு எத்தகைய ஒரு பீதி காணப்பட்டிருக்க வேண்டும்! கர்த்தரிடமிருந்து அதிகமான அனுகூலத்தை அடைந்தவர்களிலும் அவருடன் நீண்ட காலமாய் பழகி இருப்பவர்கள் மத்தியிலும் தன்னுடைய கர்த்தரை காட்டிக் கொடுக்கும் அளவுக்கு இழிவாக நடந்து கொள்ளும் ஒருவர் இருக்கக்கூடுமோ? இப்பாடத்தின் முக்கியத்துவத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. சுவிசேஷ யுகம் முழுவதிலும் உள்ள கர்த்தருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் 12 பேரை குறித்து, உங்களை போன்று நாங்களும் பாடுள்ள மனுஷர்தான், அதாவது மனித பூரணமின்மைக்குரிய அளவுகோலுக்கு மேலானவர்களாகவோ அல்லது கீழானவர்களாகவோ இல்லாமல் வாழ்க்கையின் சாதாரண தரப்பினர்களையே சார்ந்தவர்கள் என்று அப்போஸ்தலன் கூறுவது போன்றுதான் உள்ளவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ளுவோமாக. இந்த 12 பேர்கள் மீது வரவிருக்கின்ற சோதனைகள் தொடர்பான விஷயத்தில் அவர்களை எச்சரித்த அதே கர்த்தர் இன்னமும் தம்முடைய சபை, தம்முடைய மந்தையை குறித்து கவனமுள்ளவராகவே இருக்கின்றார் என்பதையும் நாம் நினைவில் கொள்ளுவோமாக. அதிலும் விசேஷமாக சகோதரர்கள் மத்தியில் பொறுப்பின் விஷயத்தில் எந்தவிதமான முக்கிய பங்கை வகித்து கொண்டிருக்கும் அனைவர் குறித்தும் விசேஷித்த அக்கறையுடன் இருக்கின்றார் என நாம் எண்ணுகின்றோம். நாம் எதிராளியானவனுடைய வல்லமையின் கீழ் விழுந்து விடாதபடிக்கும் நம்மை காத்து கொள்ளுவதற்கு நாடுகின்றவராகவும் நம்மை எச்சரிக்கின்றவராகவும் நம்மை பாதுகாக்கின்றவராகவும் இன்னமும் காணப்படுகின்றார். இருதயத்தில் தம்பால் நேர்மை கொண்டிருந்தும் அதே சமயம் சோதனைகளை கடுமையானதாய் இருக்க செய்யும் அளவுக்கு உள்ள மாம்சத்தின் பலவீனம் கொண்டிருக்கும் தம்முடைய உணர்வுகளுக்கு கர்த்தர் இன்னமும் ஜெபம் ஏறெடுக்கின்றார். அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கான சோதனையின் விசேஷித்த காலப்பகுதியை நெருங்கின பொழுது அவர்களுக்கான நமது கர்த்தருடைய அக்கறையும் பிரயாசங்களும் பெருகினது போலவே இன்றுள்ள அவருடைய சபையின் விஷயத்திலும் அவருடைய சரீரத்தின் கடைசி அங்கங்களாகிய அவருடைய பாதங்கள் பூமியில் குடியிருக்கிறவர்களையும் சோதிக்கும்படியாக
பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலமாகிய நெருக்கடியான வேலையை நெருங்கும் பொழுது காணப்படும் என்பது உறுதியே. வெளிப்படுத்தல் 3:10. ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலர்களிடம் பேசினது போலவே நம்மிடத்திலும் காதுகளுக்கு கேட்கும் சொல்லர்த்தமான விதத்தில் பேசுவதில்லை. ஆனாலும் அப்போஸ்தலர்களுடன் பேசின அதே அழுத்தத்துடனும் அதே ஊக்கத்துடனும் அவர் நம்முடன் பேசுகின்றார் அல்லவா? அந்த சீஷர்களுக்கான கர்த்தருடைய வார்த்தைகளும் கிரியைகளும் அதே படிப்பினையுடனும் அவர்களுக்கு இருந்த அதே அழுத்தத்துடனும் இன்று நம்மிடத்திற்கும் கடந்து வருகிறதல்லவா? இந்த உதாரணங்கள் மற்றும் எச்சரிப்புகளுடன் கூட யுகத்தின் முடிவு தொடர்பான வேத வாக்கியங்களின் விசேஷித்த அறிவிப்பும் நமக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளதல்லவா? சரியான மீன் மற்றும் சரியற்ற ஆகாத மீன்கள் பற்றின உவமையில் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் சுவிசேஷ வலையில் காணப்படுபவர்களில் ஒரு பிரித்தெடுத்தல் நடைபெறும் என நமது கர்த்தர் நமக்கு விவரித்துள்ளார் அல்லவா? கோதுமை மற்றும் களைகள் பற்றின உவமையிலும் கூட இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடையின் காலப்பகுதியில் பிரித்தெடுத்தல் நடந்து உண்மையும் முதிர்ச்சி அடைந்ததுமான கோதுமைதான் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் என கர்த்தர் மீண்டுமாக கூறினார் அல்லவா? மனுஷர்கள் தற்பிரியராயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள் என்ற காரணங்களினால் யுகத்தின் முடிவில் கொடிதான காலங்கள் வரும் என்று அப்போஸ்தலர் மூலமாக கர்த்தர் நமக்கு முன் எச்சரிப்பு கொடுத்துள்ளார் அல்லவா? 2 தீமோத்தேயு 3:1-3. இன்னுமாக தெய்வீக திட்டத்தின்படி அக்காலத்தில் சத்தியத்தை அதிலுள்ள அன்பின் பிரகாரமாகவும் பக்தி வைராக்கியத்துடனும் ஏற்றுக்கொண்டிராத அனைவரும் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார் என்று கர்த்தர் நமக்கு தெரிவித்திருக்கின்றார் அல்லவா? 2 தெசலோனிக்கேயர் 2:11. சோதிப்பதற்கான சோதனை காலம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இக்காலத்திற்குரிய சோதனைகளானது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பதற்கு காணப்படும் என்றும், அதுவும் அவர்களுடைய விஷயத்தில் அது கூடாமல் போகும். காரணம், அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய பக்தி வைராக்கியம் மற்றும் இவைகளின் பலனாக தெய்வீக கிருபையானது அவர்களுக்கு அருளும் ஆசீர்வாதங்கள் மற்றும் ஸ்லாக்கியங்கள் ஆகும் என்றும் கர்த்தர் நமக்கு கூறியுள்ளார் அல்லவா? ஒருவேளை பேதுருவுக்கு விசேஷித்த ஊக்கமளிக்கப்பட்டுள்ளதெனில், அதாவது உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று ஊக்கமளிக்கப்பட்டுள்ளதெனில், இதற்கு சரிசமமானது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றும், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றுமுள்ள வேத வாக்கியங்களின் வாக்குத்தத்தங்களில் நமக்கு காணப்படுகின்றதல்லவா? மத்தேயு 28:30, 2 கொரிந்தியர் 12:9. உண்மையில் அப்போஸ்தலர்களுக்கு அவர்களுடைய சோதனை வேளையில் இருந்ததை காட்டிலும் நமக்கு எல்லா விதத்திலும் மிகுந்த அனுகூலங்கள் காணப்படுகின்றன. இந்த நமக்கான அனுகூலத்திற்கான காரணம், அப்போஸ்தலர்களுடைய அச்சோதனையானது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்படுவதற்கு முன்பு வந்தது. ஆனால் நமக்கான சோதனைகள் என்பது நாம் அபிஷேகிக்கப்பட்ட சரீரத்தில் காணப்பட்ட காலத்தில்தான் வந்தது என்ற உண்மையில் விளங்குகின்றது. ஆகவே நாம் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கையில் விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது என்ற செய்தியை நாம் கேட்கும் பொழுது, உலகத்திற்கு பரவலாய் வருகிறதற்கு முன்பதாக அர்ப்பணிக்கப்பட்ட பின்னடியார்களை பாதிக்கும் இந்த சிறிய ராக்காலத்தின் வேளையில் என்னவெல்லாம் வரும் என எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து நாம் முன்னெச்சரிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகின்றோம். ஏசாயா 21:12. இந்த சோதனை காலத்தில் தான் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வார்த்தைகளுடைய சம்பவித்தலை நாம் எதிர்பார்க்கலாம். சங்கீதம் 91:7-9. எனினும் இவ்வசனத்தில் இடம்பெறும் வாக்குத்தத்தமானது ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கே உரியது. அதாவது கர்த்தரையும் உன்னதமானவரையும் தங்களுடைய அடைக்கலமாகவும் தாபரமாகவும் கொண்டிருப்பவர்களுக்கு மாத்திரமே உரியது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த
மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28 ஒன்றாய் சேர்ந்து கூடி போஜனம் புசிப்பது என்பது உண்மைக்கான வாக்குறுதியாய் இருப்பதினால், ஆண்டவர் விசேஷமான துணிக்கையை தோய்த்து கொடுப்பது என்பது அன்பிற்கான விசேஷித்த அடையாளமாக இருக்க வேண்டும். மேலும் அது யார் கர்த்தரை காட்டிக் கொடுக்க போகின்றார் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக ராபோஜனத்தின் போது யூதாசுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் பல்வேறு குரல்களில் கர்த்தரை நோக்கி நானோ என்பதை கேட்டிருப்பார்கள் என்பதையும், இதே கேள்வியை யூதாசும் எப்படி கேட்டிருந்திருப்பார் என்பதையும் நாம் விவரிப்பதற்கு பதிலாக நாம் நன்கு கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். துணிக்கையை யூதாசிடம் கொடுத்த பொழுது நமது கர்த்தருடைய கண்ணின் பார்வையையும் நாம் கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். அதாவது, யூதாஸ், நான் உன்னிடத்தில் காண்பிக்கும் அன்புடன் கூடிய இரக்கத்தை ஏன் நீ ஏற்க மறுத்து கொண்டிருக்கின்றாய்? நீ என்னுடைய நண்பன் என்றும் சீஷன் என்றும் உன்னை குறித்து அறிக்கை செய்திருக்கின்றாய். ஒரு நண்பனாக உனக்கு நான் என்னுடைய பங்கை செய்துள்ளேன் என்ற விதத்தில் நமது கர்த்தரின் பார்வை மூலமாக, செய்கையின் மூலமாக பேசினதை நாம் கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். இந்த கண் பார்வையும் இந்த துணிக்கையும் சுயநலமான யூதாசை திணற வைத்திருக்க வேண்டும். ஆனாலும் பார்வோனின் விஷயத்தில் வாதைகளை எடுத்து போடுவதன் மூலமாக கர்த்தர் இரக்கத்தை காட்டும் போதெல்லாம் பார்வோனுடைய இருதயம் அதிகமாய் கடினப்பட்டது போலவே நமது கர்த்தருடைய தாழ்மை மற்றும் அன்பிற்கான இரக்கத்திற்கான ஒவ்வொரு வெளிப்படுத்தலும் யூதாசினுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது. நமது கர்த்தருடைய கண் பார்வைக்கும் துணிக்கைக்கும் பிரதித்திரமாக யூதாஸ் மனம் திரும்புவதற்கு பதிலாக மிகவும் கசப்பு அல்லது வெறுப்பு கொண்டு தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதிக தீர்மானமாய் காணப்பட்டான். இது யூதாசின் கண்களில் ஜொலித்தது. நமது கர்த்தர் யூதாசினுடைய எண்ணங்களை வாசித்தவராக, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று கூறினார். இதிலுள்ள படிப்பினையும் இது இன்றுள்ள கர்த்தருடைய ஜனங்களுக்கு பொருந்துவதையும் பார்க்க தவறிடாமல் இருப்போமாக. அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்களில் எவரேனும் சுயநலத்தையும் பேராசையையும் தனிப்பட்ட லட்சியத்தையும் வளர்த்தி கொண்டு வருவார்களெனில் அவர்கள் யூதாசின் முடிவை போன்ற முடிவை அடைவதற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கின்றனர். இவர்கள் தங்களுக்குள் வளர்த்து கொண்டிருக்கும் ஆவியினுடைய செல்வாக்கானது இவர்கள் யூதாசை போன்று தனிப்பட்ட சிறு ஆதாயங்களுக்கென சத்தியத்தை விற்று போடுவதற்கு ஆயத்தப்படும் நிலைமைக்கு வரும் அளவுக்கு கர்த்தருடைய நோக்கங்கள் மற்றும் உண்மையுள்ள சகோதரர்களுக்கான பரிவிரக்கத்திலிருந்து இவர்கள் வெகு தொலைவிற்கு வழிநடத்தப்படுவார்கள். இப்படியான இருதய நிலைமைக்கு முன்பொரு காலத்தில் பிரகாசிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளையும் இனி வரப்போகும் பலன்களையும் ருசி பார்த்திருந்தவர்கள் வந்து விடுவார்களானால், இவர்கள் தங்களுடைய பொல்லாத நடத்தைக்கான எல்லைக்கு போவதை எந்த வல்லமையும் தடை பண்ணுவதில்லை. இப்படிப்பட்டவர்களுடைய மனங்கள் சத்தியத்திற்கு எதிராக மிகவும் விஷமாகியுள்ளபடியினால் இரக்கத்தின் துணிக்கைகளானது இப்படிப்பட்டவர்களை தீமைக்கு அல்லது பொல்லாப்பிற்கு நேராக அதிகம் தூண்டுகின்றதாய் காணப்படும். சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்று நாம் வாசிக்கின்றது போல யூதாஸ் வகுப்பாரின் விஷயத்திலும் இப்படியாகவே காணப்படும். இவர்கள் மீது எதிராளியானவன் முழு வல்லமை கொண்டு இவர்களை அடக்கி ஆளுவதை நாம் எதிர்பார்க்கலாம். கெத்செமனேயின் பாடங்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். அந்த இரவிற்குரிய ஆழமாய் மனதில் பதியக்கூடிய படிப்பினைகள் அப்போஸ்தலர்களுடைய மனங்களை முழுமையாய் நிரப்பி இருந்திருக்கும் என்றும், அவர்கள் கண்களுக்கு நித்திரை அல்லது உறக்கம் தூரமாய் இருக்கும் அளவுக்கு அவர்களை விழிப்பாய் இருக்க செய்திருக்கும் என்றும் ஒருவர் எண்ணக்கூடும். ஆனால் இப்படியாக இருக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மேசியாவாக இருப்பதற்கும் ஆளுகை செய்வதற்குமென வந்தவர் காட்டிக் கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவார் என்பதும், அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் இருப்பார்கள் என்று அவரால் வாக்களிக்கப்பட்டவர்களாகிய தாங்கள் அனைவரும் அவரை கைவிட்டு ஓடுவது என்பது மிகவும் புரிந்து கொள்ள முடியாததாய் அவர்களுக்கு இருந்தது. அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அநேக உயர்வான காரியங்களை அவர்களிடம் அவர் கூறியிருந்தார். ஆகவேதான் அவர்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படியாக அவர் திரும்ப திரும்ப அறிவுறுத்தினது அவர்களுக்கு பெரிதாக ஒன்றும் தோன்றவில்லை. இயேசுவின் விசேஷித்த 3 நண்பர்களும் கூட, அதாவது
அவரது நம்பிக்கைக்கு விசேஷித்த பாத்திரமானவர்களாக காணப்பட்டவர்களும் வேறு ஒரு தருணத்தின் பொழுது மறுரூப மலைக்கு அவரால் அழைத்து செல்லப்பட்டவர்களுமான 3 பேரும் கூட தூங்கிவிட்டனர். அவ்வப்போது கர்த்தர் இவர்களிடத்தில் வந்து இவர்களை விழிக்க பண்ணின போது இவர்கள் கவனித்த குறிப்பிட்ட சம்பவங்களையே நிகழ்வுகளையே இவர்கள் நமக்கு பதிவு செய்துள்ளனர். யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இப்பொழுது எப்படியாக காணப்படுகின்றது? உபத்திரவமாகிய இரவு நெருங்கிக் கொண்டிருக்க பூச்சக்கரத்து குடிகள் அனைவரும் சோதிக்கும்படியான சோதனை வேலை அண்மையில் இருக்க மற்றும் நாம் சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டுமென வசனங்கள் வாயிலாக ஆண்டவருடைய அநேக எச்சரிப்புகள் இருக்க நாம் எப்படி காணப்படுகின்றோம்? அந்தோ பரிதாபம்! பேதுரு, யாக்கோப்பு மற்றும் யோவான் போன்று கர்த்தரிடத்திலிருந்து விசேஷித்த அனுகூலங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்கு நெருக்கமாய் இருப்பவர்களில் அநேகர் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தின் முக்கியத்துவத்தை உணரத் தவறியும் தங்கள் மீது வரும் என முன்னுரைக்கப்பட்டுள்ள சோதனைகளை உணரத் தவறியும் பேதுருவை போன்று கர்த்தருடைய உண்மையுள்ளவர்கள் மத்தியில் பிரித்து போடப்படும் மாபெரும் அபாயத்திற்குள்ளாகுகின்றவர்களாய் இருக்கின்றனர். நமது கர்த்தருடைய நிலைமையை நம்மால் ஓரளவுக்கு கற்பனை செய்து கொள்ள முடிகின்றது. அவருக்கான மாபெரும் சோதனை வேலை அவர் மேல் கடந்து வந்தது. அதை குறித்து கர்த்தர் முழுவதுமாக உணர்ந்திருந்தார். கடந்த காலங்களிலும் தற்பொழுது அடுத்து வரும் நாளிலும் உள்ள அவருடைய உண்மையானது பிதாவுக்கான அவருடைய உண்மையையும் மேலான பலனாகிய கனம், மகிமை மற்றும் அழியாமையை அடைவதற்கான அவருடைய உரிமையையும் தீர்மானிப்பதாய் மாத்திரம் இல்லாமல் அது ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் நலம் தொடர்புடையதை தீர்மானிக்கின்றதையும் இச்சோதனையானது குறிக்கின்றதாய் இருக்கின்றது. சோதனையில் ஜெயம் என்பது பாவம் மற்றும் மரணம் எனும் அடிமைத்தனத்தினின்று அனைத்து கைதிகளையும் முடிவில் விடுவிப்பதை குறிக்கின்றதாகும். இதில் தோல்வி என்பது அனைத்தையும் இழந்து விடுவதாகும். ஆகவே அவருடைய ஆத்துமா மரணத்திற்கேதுவான துக்கம் கொண்டிருந்ததிலும் அவருடைய உணர்வுகளின் உச்சக்கட்டத்தில் அவருடைய வியர்வை நுண்துளையிலிருந்து இரத்தம் வந்ததிலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அல்லவா? அன்பான ஆண்டவரை குறித்து ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை என்று சரியாகவே எழுதப்பட்டிருக்கின்றது. அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் மிகவும் அன்பிற்குரியவர்களாகவும் இருந்த சீஷர்கள் கூட நிலைமையை உணரத் தவறி அவர் ஏங்கின அல்லது விரும்பின அனுதாபத்தின் சகாயத்தை அவருக்கு அளித்திட தவறிவிட்டனர். இந்த சீஷர்கள் தங்களுடைய கர்த்தருக்கு அவருடைய சோதனை வேளையில் ஊழியம் புரிவதற்குரிய வாய்ப்பை மீண்டுமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிற்காலங்களிலும் எதையும் செய்வதற்கு கூட தயாராய் இருந்திருப்பார்கள் அல்லவா? எத்தகையதொரு ஸ்லாக்கியத்தை அவர்கள் தவற விட்டு விட்டனர். இங்கு நமக்கும் ஒரு படிப்பினை உள்ளது. ஏனெனில் ஆண்டவர் மாம்சத்தில் இல்லாமலும் இனி பாடுபடுவதில்லை என்றாலும் அவருடைய அங்கங்களின் சிலர் இன்னமும் மாம்சத்தில்தான் காணப்படுகின்றனர் மற்றும் அவருடன் ஆளுகை செய்வதற்கென இப்பொழுது அவருடன் பாடுபட்டு கொண்டிருக்கும் சிலர் இருக்கின்றனர். நம்முடைய பாடுகள் ஆண்டவருடைய அந்த பாடுகள் போன்றதல்ல. அதே சமயம் நம் அனைவருக்கும் கூட ஒரே பாடுகள் இல்லை. ஒவ்வொருவனுக்கும் தான் ஆண்டவருடைய பயன்பாட்டுக்கு தகுதியடையத்தக்கதாக நிரூபிக்கப்படுவதற்கும் பரீட்சிக்கப்படுவதற்கும் தகுதி அடைவதற்கும் பொருந்துவதற்கும் மெருகூட்டப்படுவதற்கும் தனக்கேற்ற அனுபவங்களை பெறுகின்றவனாக காணப்படுகின்றான். நாம் ஒருவருக்கொருவர் அந்த அனுதாபத்தை பரிவிரக்கத்தை கொண்டிருக்கின்றோமா? ஒருவருக்கொருவர் உதவவும் ஒருவருக்கொருவர் பாரங்களை சுமக்கவும் இவ்விதமான கிறிஸ்துவின் பிரமாணத்தை அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கும் நம்மை வழிநடத்தக்கூடிய இந்த இரக்கத்துடன் பேராவலுடன் கூடிய அன்பை கொண்டிருக்கின்றோமா? இல்லையேல் காயப்படுத்தும் யூதாசின் ஆவியை கொண்டிருக்கின்றோமா? இல்லையேல் சரீரத்திலுள்ள மற்றவர்கள் ஆபத்தான நிலைமையில் இருக்கும் பொழுது, சகோதர சகோதரிகள் பாடுபடும் பொழுது, சோதனையில் காணப்படும் பொழுது நம்மை தூங்கி போகச் செய்யும் அளவிற்கு உணர்ந்து கொள்ளுதலை இழந்தவர்களாகவும் சோம்பலுடன் கூடிய அக்கறையின்மையின் ஆவி கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இக்கேள்விக்கான நடைமுறை பதில்களையே கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். மற்றும் தம்முடைய ஆவியை அதிகமாக வெளிப்படுத்துகிறவர்களின் மீது கர்த்தருடைய அன்பும் கிருபையும் காணப்படும். நமக்கு அதிகமான காரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் நாம்
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடே இங்கு பேசப்படும் சோதனை வேலை நம்மீது கடந்து வருகின்றது. நமக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டுள்ளபடியினால் நம்மிடத்தில் அதிகமாய் எதிர்பார்க்கப்படும். நாம் சகோதரனுக்கென நம்முடைய ஜீவனையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவதூதர் அவருக்கு ஊழியம் செய்தார் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நமது கர்த்தர் தம்முடைய வியாகுலத்தில் இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று பிதாவிடம் ஜெபம் பண்ணினதில் அவர் மரணத்தின் பாத்திரத்தை குறிப்பிட்டார் என்று எண்ணிவிடக் கூடாது. காரணம், இந்த மரணம் அவசியமானது என்றும் இந்த காரணத்திற்காகவே தாம் உலகத்திற்கு வந்துள்ளார் என்றும் அவர் ஏற்கனவே தம்முடைய சீஷர்களிடம் எடுத்து கூறியிருக்கின்றார். அப்படியானால் தம்மை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று அவர் குறிப்பிட்ட பாத்திரம்தான் என்ன? இது அநேகமாக அவர் சிலுவையில் அறையப்படுதலுடன் கூட வரும் அவமானத்தை குறிக்கின்றதாய் இருக்கும் என நாம் பதிலளிக்கின்றோம். அதாவது, தேவனுக்கு எதிராக தேவதூஷணம் உரைத்தவராக 2 கல்வர்களின் நடுவில் சிலுவையில் அறையப்படுதலுள்ள அவமானம் ஆகும். தம்முடைய உயிர்த்தெழுதல் சார்ந்துள்ள தம்முடைய சொந்த உண்மைத்தன்மை தொடர்பாகவே நமது கர்த்தருக்கு கடுமையான துயரம் காணப்பட்டது என்று வேறொரு வேதவாக்கியம் நமக்கு தெரிவிக்கின்றது. ஒரு சிறு விஷயத்திலோ ஒரு சிறு பிரமாணத்திலோ ஒருவேளை அவர் தவறி இருப்பாரானால் ஆதாமை போன்று அவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு ஜீவனை இழக்க நேரிடும். மற்றும் இதன் விளைவாக அவருக்கு உயிர்த்தெழுதலும் எவ்விதமான எதிர்கால ஜீவியமும் இருக்காது. மற்றும் அவர் நிறைவேற்றும்படியாக உலகத்திற்கு வந்து செய்த முழு வேலையும் தோல்வி அடைந்திருக்கும். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று வேதவாக்கியமானது நமக்கு தெரிவிக்கின்றது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அவரை சூழ்ந்து நின்று அவருடைய வாழ்க்கையில் கரைதிரை எதுவும் இல்லாமல் முற்றும் முழுமையுமாய் தெய்வீக சித்தத்திற்கு இசைவாகவே இருந்தது என அவருக்கு உறுதி அளிக்கவில்லை என்றாலும், ஒரு தேவதூதனை விசேஷித்த விதமாய் அனுப்பி வைத்து அவர் பயப்பட்ட விஷயத்தில் அவருக்கு உற்சாகம் கொடுத்து தேவன் அதிகமாகவே செய்துவிட்டார். இயேசு உண்மையுள்ளவராக இருக்கின்றார் என்றும் அவர் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் என்றும் பிதாவினிடத்திலுள்ள வாக்குறுதியை தேவதூதன் இயேசுவுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அந்த வாக்குறுதியின் பலத்தினால் நமது கர்த்தர் அந்த இரவிலும் அடுத்த நாள், அதாவது அவரது மரணத்தின் தருணம் வரையிலும் வரவிருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கு உறுதியுடனும் அமைதியுடனும் பலத்துடனும் எழுந்து நின்றார். இப்படியாகவே நம் விஷயத்திலும் காணப்பட வேண்டும். எதிர்காலத்தை குறித்த கொஞ்சம் கவலை காணப்பட வேண்டும். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும் விஷயத்தில் நாம் ஒருவேளை ஜாக்கிரதையற்று அல்லது அக்கறையற்று இருப்போமேயானால் கர்த்தர் பிரியமாய் இரார். நாம் ஜீவனை மதிப்பிட்டு உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். அதுவும் நாம் ஒருவேளை உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள மேலான ஜீவனை விசேஷமாக நாம் மதிப்பிட்டு உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். நாம் இன்னமும் அவருடையவர்களாகத்தான் இருக்கின்றோம் என்றும் மகிமையான நம்பிக்கைகளும் வாக்குத்தத்தங்களும் இன்னமும் நம்முடையவர்களாகத்தான் இருக்கின்றது என்றும் உள்ள நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய அவருடைய அன்பு மற்றும் கிருபையின் நன்மைக்கான ஊழியங்களை உற்சாகப்படுத்தல்களை நமது கண்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் அளவுக்கு நாம் ஜீவனை மதிப்பிட்டு உணர்ந்திருக்க வேண்டும். மேலும் இந்த வாக்குறுதி அல்லது நிச்சயம் அல்லது ஆறுதல் என்பது பூமிக்குரிய ஊழியங்கள் மூலமாக வருவதில்லை. இவ்விஷயத்தில் மிகுந்த உண்மையும் பேராவலுடனும் காணப்படும் நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களும் ஆவியின் சரியான சாட்சியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதாவது அவனுடைய ஏற்றுக்கொள்ளப்படுதல் மற்றும் உண்மை பற்றி அவனுடைய இருதயத்திற்கு சரியான சாட்சி அருளத்தக்கதாக கர்த்தர்தாமே பார்த்து கொள்ளுவார். இயேசு முத்தத்தினால் காட்டி கொடுக்கப்பட்டார் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். துரோகம் என்பது உலக அளவில் இழிவாய் பார்க்கப்படுவதினால் தேவனுக்கு துரோகியாகிய சாத்தானும் நமது கர்த்தர் இயேசுவுக்கு துரோகியான யூதாசும் அனைவராலும் தவிர்க்கப்பட வேண்டிய இம்மாதிரியான மனநிலைமைக்கு இருதய நிலைமைக்கு பிரதிநிதிகளாக காணப்படுகின்றனர். இந்த இருதய நிலைமையை உடையவர்கள் 2ஆம் மரணத்தை, அதாவது நித்தியத்திற்குமான அழிவை அடைவார்கள் என்று கர்த்தர் அறிவிக்கின்றார். பல்வேறு சுவிசேஷ பதிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது கர்த்தரையும்
11 அப்போஸ்தலர்களையும் விட்டு யூதாஸ் புறப்பட்டு போன பிற்பாடு யூதாஸ் தான் ஏற்கனவே பேசியிருந்த பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு மீண்டும் சென்றதாக காண்கின்றோம். பேரத்தை முடிவு கட்டிவிட்டு ஆலயத்தின் போர்ச்சேவகர்களுக்கு யூதாஸ் வழிகாட்டியாக ஆனான். அன்று பௌர்ணமியாக இருந்த போதிலும் செடிகள் மத்தியில் தேடுவதற்கு அவசியப்படும் விளக்குகளுடன் தடிகளுடனும் சேவகர்கள் வந்தார்கள். அதிகாரிகளின் கண்ணோட்டத்தின்படி நடுராத்திரி வேலை என்பது மிகவும் சாதகமான வேலையாக காணப்பட்டது. காரணம், இயேசுவை அறிந்தவர்களும் அவருடைய அற்புதங்களுக்கு சாட்சியாய் இருப்பவர்களுமான திரளான ஜனங்கள் பஸ்கா பண்டிகைக்கென எருசலேமில் காணப்பட்டபடியினால் காலை வேளையில் இயேசுவை கைது செய்வது என்பது கலகத்தை தூண்டிவிடுவதாகிவிடும். நமது கர்த்தர் கெத்செமனே தோட்டத்திற்குள் சென்றதற்கான காரணம், அத்தோட்டம் அவருடைய ஒரு நண்பனுக்கு சொந்தமானதாகும் மற்றும் வெளியில் காணப்படும் பட்சத்தில் கைது செய்யப்படுவதிலிருந்து தம்முடைய சீஷர்கள் தப்பிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கும் என்பதினாலே ஆகும். மார்க் பதிவு செய்துள்ளபடி ஒரு வாலிபன் இயேசுவை கூட்டிக் கொண்டு சென்ற கூட்டத்தாரை தொடர்ந்து போனான் என்றும், அந்த வாலிபன் நீண்டதும் தளர்ந்ததுமான அங்கி போட்டிருந்தான் என்றும், சேவகர்கள் அவன் மேல் கை போட்ட போது அவன் அங்கி கழன்று போய் நிர்வாணமானவனாய் தப்பி போய்விட்டானே ஒழிய மற்றபடி சீஷர்களை கைது செய்வதற்கான எந்த விசேஷித்த முயற்சிகளும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இந்த வாலிபன் மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின யோவான் மார்க்காக இருக்கும் என்று அனுமானிக்கப்படுகின்றது. மேலும் இந்த யோவான் மார்க் வாழ்ந்த இடத்தில் ஒரு பகுதியில்தான் கெத்செமனே தோட்டம் காணப்பட்டது. நமது கர்த்தர் வியாகுலம் அடைந்து ஜெபம் பண்ணி இறுதியில் ஆறுதல் படுத்தப்பட்ட பின்னர் அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் மீண்டுமாக வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று கூறினார். அதாவது, என்னோடு கூட விழித்திருப்பதற்கு அல்லது எனக்கு ஆறுதலின் வார்த்தைகளை பேசுவதற்குரிய உங்களுக்கான வாய்ப்பு முடிந்துவிட்டது. வரவிருக்கின்ற பரீட்சைகள் மற்றும் சோதனைகளுக்கு எதிராக பாதுகாப்பாக உங்களது இருதயங்களையும் மனங்களையும் ஜெபத்தில் விழிக்க பண்ணுவதற்குரிய உங்களுக்கான வாய்ப்பு கடந்து போய்விட்டது. இதோ என்னை கைது பண்ணுகிறவர்கள் வருகின்றார்கள் என்ற விதத்தில் கூறினார். சேவகர் கூட்டத்தாருக்கும் கொஞ்சம் முன்னதாக வந்து காணப்பட்ட யூதாஸ் துரோகத்தனமான முத்தத்தினால் இயேசுவை அடையாளம் காட்டிக் கொடுப்பதை அவமானத்தின் காரணமாக யோவான் பதிவு செய்யவில்லை. மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டிக் கொடுக்கின்றாய் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளின் நிமித்தம் தன்னுடைய ஏமாற்று வேலை வெளியாகிவிட்டது என்பதை உணர்ந்த யூதாஸ் அவரிடமிருந்து விலகி அவரை கைது செய்யும்படியாக வந்திருந்த கூட்டத்தாருடன் சேர்ந்து நின்றார். மறைவிலிருந்து இயேசு வெளியே வந்து, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்களுடைய கேள்விக்கு பிரதித்திரமாக, நான் தான் அவர், என்னுடைய நண்பனாகிய இவர்களை போக விடுங்கள் என்று கூறினார். மேலும் அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். சந்தேகத்திற்கிடமின்றி இது அவர்கள் மீது நமது கர்த்தரால் செயல்படுத்தப்பட்ட வல்லமையினாலேயே ஆகும். அதாவது, அவர் ஒருவேளை விரும்பினால் அவர்களை முற்றிலுமாக எதிர்ப்பதற்கு அவரால் பயன்படுத்தக்கூடிய வல்லமையாகும். வேறு வழியின்றி கட்டாயத்திற்காக அல்லாமல் மாறாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே தம்மை கையளிக்கின்றார் என்பதை சேவகர்களுக்கும் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கும் காட்டுவதற்கு இந்த வல்லமை அவரால் செயல்படுத்தப்பட்டது போதுமானதாய் இருந்தது. இவைகள் நடப்பதற்கு கொஞ்சம் நேரத்திற்கு முன்னதாக அப்போஸ்தலர்கள் சில பட்டயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் 2 பட்டயங்கள் இருக்கின்றது என அவருக்கு தெரிவிக்கப்பட்ட பொழுது அவைகள் போதும் என்றும் கர்த்தர் கூறினார். 2 பட்டயங்களில் ஒன்றை அப்போஸ்தலர் பேதுரு வைத்திருந்தது போன்று தெரிகின்றது. மேலும் ஆயுதங்களை கொண்டிருந்த மனிதர்கள் கர்த்தரை நெருங்கின பொழுது பேதுரு பட்டயத்தை பயன்படுத்த பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனாகிய மல்கூஸ் என்பவனின் காதை வெட்டினார். தாம் சரணடைந்ததற்கான காரணம் தமது அல்லது சீஷர்களின் கோழைத்தனம் அல்ல என்பதை காட்டுவதற்கே இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கர்த்தருடைய நோக்கமாய் இருந்தது என்பதில் உறுதியே. இன்னுமாக இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கர்த்தர் பேதுருவிடம், உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரியிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினால் மடிந்து போவார்கள் என்று கூறினார். மத்தேயு 26:52. அதாவது, வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், என்னுடைய பின்னடியார்கள் பூமிக்குரிய ஆயுதங்களை கொண்டு யுத்தம் பண்ணக்கூடாது, என்னுடைய ராஜ்யம் இப்படியான விதத்தில் ஸ்தாபிக்கப்பட போவதில்லை என்றார். அண்ணா பல வருடங்களாக பிரதான ஆசாரியனாக இருந்துள்ளார் மற்றும் இவருக்கு பின்பு இவருடைய குமார்களில் பலர்
இந்த ஸ்தானத்திற்கு வந்துள்ளனர். மேலும் இப்பொழுது இவருடைய மருமகனாகிய காய்பா இந்த ஸ்தானத்தில் காணப்பட்டார். எனினும் அன்னாவுக்கு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அங்கீகாரம் இருந்தது. ஆகவேதான் நமது கர்த்தர் முதலாவதாக இவரிடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அன்னா இயேசுவிடம் கேள்வி கேட்டார், ஆனால் சட்ட ரீதியிலான விசாரணை செய்யவில்லை. இந்த விசாரணை பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையின் இன்னொரு இடத்தில் காய்பாவின் முன்னிலையில் நடைபெற்றது. அன்னாவினால் நமது கர்த்தர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் நெருப்பின் முன் குளிர்காய்ந்து கொண்டிருந்த பேதுரு 3 முறை கர்த்தருடைய பின்னடியார்களில் ஒருவராக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டார். மற்றும் 3 முறை மறுதலிக்க சேவலும் கூவிற்று. சேவல் கூவுவதை பேதுரு கேட்டார். நமது கர்த்தர் அன்னாவின் முன்னிலையில் நின்று காய்பாவின் நியாயாசனத்திற்கு முன்பாக அடித்து செல்லப்பட்ட பொழுது பேதுருவை பார்த்தார். பேதுருவை பார்த்த அந்த பார்வையில் எத்தகையதொரு பிரசங்கம் இருந்திருக்கும்! கர்த்தரை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று தன்னுடைய தைரியத்தை குறித்து பெருமை அடித்துக் கொண்டவர் தோற்று போனார். பேதுரு தன்னை பற்றி எண்ணியிருந்ததை காட்டிலும் எவ்வளவு பலவீனமாய் காணப்பட்டார். சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. பேதுரு வெளியேறி மிகவும் மனங்கசந்து அழுது இருதயத்தில் நொந்து போய் தன்னை குறித்து வெட்கம் அடைந்து இனி எதிர்காலத்தில் தற்பெருமை அடித்துக் கொள்வதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னது போல அதிகமாய் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்றும் தீர்மானம் எடுத்திருந்திருப்பார் என்பதில் ஐயமில்லை. இந்த அனுபவங்களில் சில இன்றுள்ள கர்த்தருடைய அருமையான ஜனங்களில் சிலருக்கு அப்படியே இணையாக காணப்படும் என்பதை நாம் அறிவோம். நம்மில் எவரேனும் இப்படியான குறைவுள்ள நிலைமைக்குள் காணப்படுவோமேயானால் ஆண்டவர் பேதுருவுக்கு ஜெபம் பண்ணினது போன்று நமக்கும் ஜெபம் பண்ணுவதோடு கூட அவருடைய சிற்றையின் கண்டிப்பின் பார்வையை கூட நம்மேல் விழ பண்ணுவார். மேலும் நாம் நமது பலவீனத்து நிமித்தம் அவமானத்து நிமித்தமும் மூழ்கடிக்கப்பட்டு விடாமல் யூதாசை போன்று இல்லாமல் நம்முடைய மனம் திரும்புதல் பேதுருவை போன்று கர்த்தருக்கு உண்மையானதாகவும் அங்கீகரிக்கத்தக்கதாகவும் காணப்படத்தக்கதாக அவருடைய பரிவிரக்கத்தையும் அன்பையும் நமக்கு நினைப்பூட்டக்கூடிய அவருடைய பார்வைகளையும் நம் மீது விழப்பண்ணுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆமேன்.